எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நமது நிறுவனம் பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டாக மாற்றக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நமது நிறுவனத்துடைய பேர் வீரமணி ட்ரேடர்ஸ். ஷார்ட்டாக நம்ம வீடியோவில் விஎம் ட்ரேடர்ஸ்னு போடுவோம். ஸோ இந்த நிறுவனம் தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கா நல்லாம்பட்டி கிராமத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு காலத்தில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 3 மாவட்டத்தில் மட்டும்தான் பனியன் துணியை கையால் பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வேலையை ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக நாம் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நமது நிறுவனத்தின் வாயிலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு கிலோ துணி பார்த்தீங்கன்னா 53 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அதை நூலாக பிரித்து கொடுத்தீங்கன்னா திருப்பி 88 ரூபாய்க்கு பைபேக் வாங்கிக்கிறோம். இது நீங்கள் கைகளால் பிரித்தா இந்த கான்செப்ட். ஓகேங்களா? துணி நம்மகிட்டயே வாங்கிக்கணும். அதாவது நமது நிறுவனத்தில் ஒரு கிலோ 53 ரூபா கட்டி நீங்கள் 50 கிலோ துணி வாங்கிட்டு 50 கிலோவும் வாங்கலாம், அதுக்கு மேலேயும் வாங்கலாம். மினிமம் 50 கிலோ தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 2650 ரூபா வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு ஜிபேயில் அனுப்பிவிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு சொல்கிறீங்களோ அந்த ஊருக்கு நான் பார்சல் மூலமாக அனுப்பி வச்சுருவேன். A1 பார்சல் சர்வீஸு, MSS பார்சல் சர்வீஸு, ரதிமீனா பார்சல் சர்வீஸு, KPN பார்சல் சர்வீஸு, AKR பார்சல் சர்வீஸு, ABT பார்சல் சர்வீஸு, இந்த மாதிரி நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதன் வாயிலாக உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். ஒவ்வொரு தாலுக்காவிலையும் இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொரு தாலுக்காவிலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் மெயினாக இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் அங்கேருந்து ரிசீவ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்கிருந்து நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த சார்ஜஸ் நீங்கள் தான் கட்டணும். அதே மாதிரி நூலாக பிரித்து திருப்பி நம்ம நிறுவனத்துக்கு நீங்கள் அனுப்பும்போது அங்கிருந்து பணம் கட்டி எங்களுக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ இதுதான் விதிமுறை. ஏன்னு கேட்டீங்கன்னா நூல் விலையில அப் அண்ட் டவுன் கிலோவுக்கு 10 ரூபா உங்களுக்கு பார்சல் சார்ஜ் கொடுக்குறோம் நம்ம. அதனால செப்பரேட்டாக நம்ம பார்சல் சார்ஜ் யாருக்கும் கட்டுறது இல்லை. ஸோ அதை கஸ்டமர் தான் கட்டிக்கணும். ஓகேங்களா? அப் அண்ட் டவுன். ஸோ இப்படி துணி கொடுத்தா 53 ரூபா ரேட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பிரித்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா 88 ரூபா. சரிங்களா? மிஷினில் பிரிச்சிங்கன்னா 93 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். அந்த மிஷினை பற்றின விவரம் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு ஹேண்ட்மேட் பற்றி மட்டும்தான் பார்ப்போம். ஓகே, இந்த ஹேண்ட்மேட் ஏன் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியானது ஹேண்ட்மேட் தான். ஓகேங்களா? ஹேண்ட்மேடு, ரெண்டாவது செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினில் பிரித்தாலும் ஹேண்ட்மேட் குவாலிட்டி தான் வரும். ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம இந்த 2 தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 2 ப்ராஜெக்ட் தான் நம்ம ஹெவியாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கையில் பிரித்து கொடுத்தீங்கன்னா நாம பைபேக் கம்பல்சரி வாங்கிக்கிறோம். ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு வாங்குவீங்க அப்படின்னு கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ இதை லைஃப் டைம் எடுத்துக்கலாம். இந்த விஎம் ட்ரேடர்ஸ் கம்பெனி எத்தனை வருஷத்துக்கு இருக்குதோ அத்தனை வருஷமும் நாங்கள் இதை பை பண்ணிக்குவோம். எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் நூல் வியாபாரம் தான் எனக்கு முதல்ல நான் ஆரம்பிச்சது. ஸோ இது எனக்கு பிரதான வியாபாரம் அப்படிங்கிறது நூல் வியாபாரம் தான். நூல் எங்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நிறைய பையர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நான் நூலை வாங்கி ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது எப்படி வாங்குறது, எப்படி கொடுக்கறது அப்படின்னா அதுக்கான விலையத்தை நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஜிபேல நீங்கள் எனக்கு 2650 ரூபா, இப்போ 50 கிலோ துணி எடுக்கிறீங்க அப்படின்னா 2650 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்சல் சர்வீஸில் அனுப்பிடுவோம். நீங்கள் அதை நூலாக பிரிச்சுட்டு திருப்பி அதே பார்சல் சர்வீஸில் பெருந்துறை தாலுக்காவுக்கு எனக்கு புக் பண்ணி கொடுத்துடணும். அதாவது நீங்கள் பணம் கட்டி அனுப்பிச்சிடணும். அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 3 நாளில் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். எதுக்காக இந்த 3 நாள் டைம் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துடைய நூல் உதறி செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் டைம் ஆயிடும். ஸோ சில டைமில் சர்வர் ப்ராப்ளம் வரும். அப்புறம் சில டைம் நம்மகிட்ட வாங்கின பையர்ஸ் டைம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் வரும். சில நேரம் தான் வரும், எல்லா டைமும் வராது. ஸோ அதனால முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக 3 நாள் டைம் வாங்கிக்கிறது. ஆனால் 1 நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பேமெண்ட் அனுப்புவோம் அப்படின்னா கூகுள் பே மூலமாக உங்களுக்கு அனுப்பிடுவோம், ஃபோன்பே மூலமாக அனுப்பிடுவோம். இல்லை அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் IFSC கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒரு நம்பகமான பிஸ்னஸ். உங்களுக்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை. சின்ன அளவில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாவது, துணி நூலை நீங்கள் என்கிட்ட தான் அனுப்பணுமா அப்படின்னா அது அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் தாராளமாக பண்ணலாம். ஓன் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அப்படின்னா 53 ரூபாய்க்கு கொடுக்குற துணியை 56 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். நீங்கள் கைகளால் பிரித்து நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். ஓன் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா ஒரு கிலோ 150 ரூபா வரைக்கும் விற்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு வித்துட்டு இருக்குன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி நீங்கள் அந்த நூலை உங்கள் ஏரியாவில் விற்றுக்கலாம். அதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா கிலோவுக்கு 3 ரூபா, துணிக்கு மட்டும் ஜாஸ்தி வாங்குவோம், அவ்வளோதான். நீங்கள் கிலோவுக்கு 30 ரூபா சேர்த்து சம்பாதிக்கிறீங்க, அதிகமாக சம்பாதிக்கிறீங்க. நான் கிலோவுக்கு 3 ரூபா, வெறும் 3 ரூபா தான் ஜாஸ்தி கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இது
நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக நம்ம இதை வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு மேற்கொண்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து தொடரலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினு, அதில் வந்து எப்படி நூலை பிரிக்கிறது, அதில் என்ன ரேட் பைபேக் எடுக்கிறோம், ஸோ அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். அதாவது வெளியில் எங்கேயாவது நீங்கள் துணி எடுத்து எனக்கு பிரித்து நூலாக அனுப்புனீங்க அப்படின்னா அதை வந்து 83 ரூபாய்க்கு தான் வாங்கிக்குவேன். அதில் என்ன நிபந்தனைனா அதிகபட்சம் அதில் வந்து சிங்கிள் ஜெர்சி ஆகிய ஃபைன் துணியோட நூல் தான் இருக்கணும். அதே மாதிரி கருப்பு நேவி ப்ளூ அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் திருப்பூர்ல இருந்து கூட நேரடியாக துணியை வாங்கி கைகளால் பிரித்து எனக்கு அனுப்பலாம். அதை வந்து 83 ரூபாய்க்கு நீங்கள் வச்சிருக்கிற நூலை நான் வாங்கிக்குவேன். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். நம்ம சொன்ன குவாலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம 83 ரூபாய்ங்கிலிருந்து இன்னும் 1 ரூபா 2 ரூபா குறைச்சி தான் எடுப்போம். இதையும் வீடியோவில் சொல்லிடுறேன். அதனால நூல் இருக்கிறவங்க கூப்பிடுங்க, நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2-3 நாள்ல பேமெண்ட் அனுப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.